ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும், இது எனக்கு நல்ல தெரிஞ்ச இடம், பழகின இடம், ரொம்ப பிடிச்ச இடம் அப்படிங்கிறது. அண்ட் அவ்வளோ ஆக்சுவலி நான் விரும்புகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இவர் தான் சிக்கந்தர். அவர் நான் அறிமுகம் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அண்ட் போக போக நாங்கள் பேசும்போது உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ கமான், லெட்ஸ் ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் டைம். வாங்க போகலாம். ஓகே மேடம். சிக்கந்தர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம்ன்றதை விட மேடம் எனக்கு வந்து எப்பவுமே உங்கள் ஞாபகம் தான் இது. ஏன்னா நீங்கள் கொடுத்த பைனாகுலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பறவைகள் பார்க்குறதுக்கும் எனக்கு அது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஏன் ரொம்ப, அதாவது அந்த பைனாகுலர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா, இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய ஒரு தொழில் ஒன்று இருக்கும். அது வந்து நல்லா இறங்கி நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. நீங்கள் மீன் பிடிக்கிற அந்த தொழிலை தாண்டி இது வந்து நீங்கள் ஒரு டூர் கைடை மட்டும் நீங்கள் பண்ணல, உங்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு செயல் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அது அந்த பேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது எப்படி சொல்கிறது மேடம், உங்களை மாரி ஒரு பறவை பிரியர்கள் வந்து அவங்க சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் அது என்ன மீண்டும் மீண்டும் அதை வந்து எனக்கு ஆர்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இவர் வந்து ரொம்ப அவையடக்கமாக பேசுகிறாரு. ஆக்சுவலி அவர் இங்கே இருக்கிற பறவைகளுடைய எக்ஸ்பர்ட். இங்கேருந்து சொல்லுவார், அந்த இடத்துல இந்த பறவை அது வந்து அந்த நாட்டிலேருந்து இந்த டைமுக்கு வரும், இவ்வளோ நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வரிசையாக டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார். ஹீ இஸ் ரியலி அன் எக்ஸ்பர்ட். ஸோ ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். 2 பசங்க, 4 பேர் நாங்கள். ஓகே, அப்பா அம்மா தம்பி நாங்கள் எல்லாம் மொத்தமாக கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். எங்களோட பூர்வீகமே இந்த லேக்கில் ஃபிஷிங் பண்ணுறது தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இறால் பிடிக்கிற இடம் இது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாமே இறால்னு சொல்லுவாங்க. இறால் நண்டு, பழவர்காடி இறால் நண்டுனா ரொம்ப ஃபேமஸ். கரெக்ட். அந்த இது ஃபிஷிங் பண்ணின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைமுங்களில் அந்த ஓரங்களில் இந்த பறவைகள் வரும். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியல. உங்களை போல ஒரு தன்னார்வலர்கள் இந்த பறவைகள் ஒரு ஆர்வலர்கள் வந்தாங்கன்னா, சரிப்பா இதை கூப்பிட்டு போகிறேப்பா கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம ஒரு டைம் பாஸிங்காக போகிற மாதிரி அப்படி வந்தது. அந்த பறவைகள் பார்க்கும்போது அந்த பறவைகளுக்குள்ளே இவ்வளோ ஒரு அழகான இது இருக்குதான்ட்டு அதில் உணர்ந்த ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம்தான் இந்த பறவைகளை பார்க்குறதுனே ஒரு ஆர்வமாக இருக்குது எனக்கு. நீங்கள் வரும்போது இருக்கிற இதை விட நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா அதை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டு அதுக்குள்ளேயே நான். ஆமாம், கரெக்ட். எப்போவுமே ஒரு ப்ராப்பர் பக்கா பிளானோட எல்லாமே செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவார். அதாவது இந்த பறவை இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ டைம் ஆகும், அடுத்த இடத்துக்கு இந்த பறவைகள் எல்லாம் காட்டணும், அவ்வளோ பக்காவாக பிளான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆக்சுவலி, ஓகே, நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரியல் ஹீரோஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இதில் பல விதமான நேர்காணல்கள் நான் தேடி போய் சில பேர் கண்டுபிடிச்சி அவங்களுடைய கதைகளை வந்து நான் படம் பிடிச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரியல் ஹீரோஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னா உண்மையான ஹீரோஸ், உண்மையான சாதனையாளர்கள். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிலையை தாண்டி தன்னுடைய ஒரு சொந்த முயற்சியால், ஒரு விடாமுயற்சியால், ஒரு பேஷனை வச்சு முன்னேற பார்க்குறாங்க பாருங்கள். அது ரொம்ப வந்து என்னை வியக்க வைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே பழவேற்காடில் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியில் ஒரு ஃபிஷர்மேனாக இருந்த நீங்கள் இன்னைக்கு உலக அளவில் உங்களை தேடி சிக்கந்தர் எங்கே, சிக்கந்தர் கால் வந்துடுச்சா அப்படின்னு அவ்வளோ அந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய அத்தனை ஒரு ஃபேன்ஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பயணம் எப்படி வந்துச்சு சொல்லு மேடம்? அதுதான் வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்கும் இல்லைங்களா? அந்த கஷ்டங்களே வந்து மேடம் நீங்கள் வரும்போது அந்த சில மணி நேரத்துங்களுக்கு அந்த கஷ்டம் எங்கள் மனசில் இருக்காது. வீட்டிலேருந்து கிளம்புற போது நம்மளுக்கு சிந்தனைலாம் வீட்டில் இருந்தது. இப்போ நான் இங்கே வந்தோன்னே அந்த பறவைகளை பார்க்கணும், அதோட அழகான ஒரு ஃபோட்டோகிராஃபி, அது எல்லாத்தையும் விட்டுருங்க, அதெல்லாம் மறந்துட்டு தான் இப்போ இங்கே வர்றது. ஃபிஷ்ஷிங் வந்து அது நம்ம தொழில், அது நம்ம ஹார்ட் ஒர்க்கு. ஆனால் சில பேர் இதையும் கேட்குறாங்க, நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு எப்படி இந்த பறவைகள் பேர்லாம் என்ன படிப்பில்லை? இவர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலி எனக்கு படிப்பில்லை இதெல்லாம் சொல்கிறாரு. இவர்கிட்ட இருக்கிற பேர்ட் புக்ஸ் நீங்கள் பார்க்கணும், ஒன்று என்சைக்ளோபீடியா மாதிரி அவ்வளோ அழகாக வித் பிக்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸும் ஹிஸ்ட்ரி அவ்வளோ. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ சிம்பிளாக சொல்லாதீங்க. அந்த பறவைகள் புக்குன்னு பார்த்தீங்களா மேடம், உங்களை மாரி ஒரு பறவை ஆர்வலர்கள் தான் எனக்கு அதை கொடுக்குறதும்
ஒரு நல்ல பெஸ்ட் ஃபோட்டோ நீங்களே எனக்கு நிறைய ஃபோட்டோ அனுப்பிக்கிறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை வந்து சில டைமில் பார்க்கும்போது இது மேடம் அனுப்புனாங்க, அவன் போன தடவை நான் வந்திருப்போ ஒரு photos எல்லாம் எடுத்தேன். டேன்ல என் மேலே நின்ற மாதிரி எடுத்து அனுப்புறீங்களா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதான் சில எது சொல்கிறது, விலைமதிக்க முடியாத ஒரு விஷயங்கள்லாம் இதேமாரி ஒரு அன்பானவர்கள் நம்மளுக்கு ஒரு சில புகைப்படங்கள் அனுப்பும்போது அது மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறாள் நான். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய நிலையை தாண்டி உங்களுடைய பார்வை வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, உலகத்தையே நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்களுடைய பார்வையை வந்து நீங்கள் விசாலமாகி எல்லாமே உள்வாங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்போது அதுவும் இந்த காலத்தில் என்னோடய வாழ்க்கை என்ன, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, எனக்கு இருக்கிற சுமைகள் என்ன, நான் எப்படி கடந்து அந்த கவலையிலேயே இருந்துருவாங்க தவிர, அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் என்ன பண்ணுமோ பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் அதை தாண்டி நான் ஒன்று பார்க்கணுமே, நான் செய்யணுமே, அனுபவிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து நிறைய பேருக்கு வராது. உங்களுக்கு எப்படி வருது? ஏன்னா வாழ்க்கை வந்து ஈஸி கிடையாது. கஷ்டங்கள் வந்து கழுத்தளவுக்கு இருக்கும், நம்ம எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி எப்படி உங்கள் மனசுக்குள்ள அந்த தைரியம் எப்படி வருது? ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஃபேமிலி தான் மேடம். ரொம்ப கஷ்டம். நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் சொல்கிற இது பார்த்தா நான் ஃபிஷர்மேன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சின்ன வயதெல்லாம் எங்களுக்கு அந்த 2 வேளை சாப்பாடு தான். அப்படிலாம் இருந்த ஒரு கஷ்டமான ஃபேமிலியில் வந்து தான் இப்போது நம்ம கொஞ்சம் ஆள் ஆகினதுனால இப்போது அந்த காலகட்டம் வரும்போது இந்த லேக்கில் உள்ள ஃபிஷிங் பண்ணும்போது அப்போ நல்ல கேட்ச். அந்த ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் கொஞ்சம் நல்ல கேட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான மீன்பிடி தொழிலாளர்கள் வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறதுனால எங்களுக்கு அதுவும் ரொம்ப தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது. அதே டைமில் பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் பற்றி ஒரு ரிசர்ச் மாரி பார்க்கும்போது இது நம்ம இந்த பறவைகளை வந்து இன்னும் நம்ம எதுவும் ஒரு ஆபத்தான இது வராத அளவுக்கு நம்ம அதை இன்னும் நம்ம மேற்படுத்தணும் அப்படின்றதுக்கோசம் இந்த பறவையாளர்கள் வரும்போது அப்போ வந்து நம்ம சில விஷயங்கள் சொல்லணும். அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்துக்க வேண்டியதான். இந்த நாட்டிலேருந்து இந்த பறவை வருது. இந்த சில ஃப்ளமிங்கன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து பிப்ரவரியில் வந்துடும். பிப்ரவரியில் வந்தீங்கன்னா ஒரு 5 மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும். ஜான்வரியிலிருந்து எங்கள் வீட்டில் அந்த ஒரு காத்திருப்பு. சிக்கந்தர் கால் வந்துச்சா, சிக்கந்தர் மிஸ்ட் கால் வந்துருச்சா, ஃப்ளமிங்கோஸ் வந்துருச்சு கிளம்புங்கன்னு அப்படியே இருந்துச்சிருவோம். அது ஒரு 4 மாதம் வரும் மேடம். அதுலேருந்து அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர்லன்னு பார்த்திங்கன்னா இந்த மவுத்து பக்கம் ஆரங்கடலை இணையிற பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த டேனு கல் எல்லாமே அதாவது இடம் மாற்றி வர பறவைகள், எல்லாமே இடம் மாற்றி வர பறவைகள் அதுங்க வந்து இடம்பெறும். அதே போல் பார்த்திங்கன்னா பல வெளிநாட்டு பறவைகள் நம்ம புலிகேட்ல ரொம்ப பிடிச்ச பறவை அது. இது எல்லாரும் ஃப்ளமிங்கன்னு சொன்னா கூட மேடம், இந்த நீங்கள் கூட பதிவு பண்ணியிருப்பீங்க, ஆஸ்டன் கேச்சர்னு ஒன்று இருக்கும். ஆமாம், ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் மேடம். அதை பார்த்தா இந்த அது எப்படி சொல்ல, ஒரு ஷீ வாட்டர் படம் சொல்ல மாட்டாங்க. அது வந்து எப்படி சொல்ல ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பறவையாக இருக்கும் மேடம். அது உங்கள் ப்ரொஃபைலில் வச்சுருப்பீங்க அந்த ஃபோட்டோ. எதுனா நீங்கள் அதை போடுங்க, மக்கள் கொஞ்சம் பார்க்கட்டும். ஃபுல்லாக கருப்பு ஒயிட் வர, பீக் மட்டும் ஆரஞ்சு கலரில் வரும். இதுனா ஒரு டிஃப்ரெண்ட்டான பறவை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கருப்பு வெள்ளையில் வந்து நம்ம ஒரு கடல் கரையில் வந்து இந்த மாதிரி பறவை பார்க்க முடியாது. இதுன்னா எப்படி இந்த பறவை இது இருக்குன்னு சொல்லி நான் ஜஸ்ட் அப்போ மட்டும் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினேன். அதை கொஞ்சம் கிட்டே இருந்ததுனால மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பறவை பிரியர்கிட்ட நான் இந்த ஃபோட்டோ அனுப்பினேன். இந்த போல் இந்த பறவை நம்ம பலவேறு காடில் வந்திருக்கு அப்படின்னு. அதிகபட்சமாக 6 பார்த்துக்கிறேன் மேடம். அது அவ்வளோ ரேரா? அது ரொம்ப ரேர் மேடம். அது கிட்டத்தட்ட பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். பசங்க பொண்ணு பெரிய பொண்ணு பெரியவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8th படிக்கிறாங்க மேடம். பையன் சின்ன பையன் 3rd படிக்கிறான் மேடம். 2 பேருக்கும் ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கா பறவை? என் பையன் எப்பவுமே போட்டிங் தான் கேட்பாரு மேடம். போட்டிங்காகவா இல்லை பறவைங்களை பார்க்க? அவருக்கு இன்னும் ஒரு சின்ன அந்த மெச்சூரிட்டி வரல. ஆனால் அதை மட்டும் சொல்லுவான் மேடம், பறவை பார்க்க போகிறீங்களா? சரி பறவை பார்க்க போங்க. எனக்கு பீச்சுக்கு போகும்போது பீச்சு பக்கம் கூப்பிட்டு போங்க. இப்போ சொல்லியிருந்தா கூட வந்து ஏறிட்டு இருப்பார். அதுமாரி ஆள் இந்த போட்னாலே அவருக்கு ரொம்ப ஒரு தனி பிரியம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழாவில் இந்த ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது நாங்களே ஃபேமிலியாக போட்டிங்கில் சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கின்னு அந்த பீச் பக்கம் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் ஃபிஷர்மேன் வாழ்க்கை காசு கிடைக்குதோ இல்லையா மேடம், மன நிம்மதி கிடைக்கும் மேடம். அதுதான் எவ்வளோ அருமையான வார்த்தை சொன்னீங்க. அது மட்டும் உண்மை மேடம். காசு மட்டும் ஃபிஷர்மேனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதியான ஆளே இருக்க மாட்டாங்க. அன்றாட சாப்பாடு சாப்பிட்டா போதும்.
அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா கூட அந்த நெட்டு போட்டு பின்னின்னு இருப்பாங்க ஈவினிங்கில். மார்னிங்கில் அந்த ஃபிஷ்ஷிங் போயிட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட அடிக்கடி, அதாவது 365 நாளும் இதுதான் எங்களோட வாழ்க்கை. அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணலாம் யோசனை இருக்காது. ஒரே சிந்தனை, தொழிலுக்கு போகணும், அந்த மீன் யாராக பிடிக்கணும், சேல்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்கள இது பண்ணுறோம். என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பிள்ளைகள் நல்லா படித்தா அவங்க மெச்சூரிட்டியாக இருக்குன்றதுக்கோசம் அவங்கள வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். அதுதான் விஷயம் மேடம். எவ்வளோ அருமையான விஷயம் சொன்னீங்க. அதாவது நீங்கள் சொன்னபடி எல்லாருமே யோசித்து நம்ம வாழ்க்கையில் இது போதும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சா நான் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். நல்லது. எப்பவுமே அளவுக்கு மீறி போயிட்டா அதுக்கு நாம் அடிமை மேடம். அது எல்லாருக்கும் ஒரு எது, நான் பெருவங்க மாரி தத்துவம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, மிகப்பெரிய தத்துவம். நான் ஏன் சிரிச்சேன்னா, அதாவது எவ்வளோ இயல்பாக எவ்வளோ சிம்பிளாக சொல்லி இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது என்கிட்ட ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா அந்த 100 ரூபாய்க்கு நான் தேவையான பொருளை நான் மைண்டில் வச்சுப்பேன். இதுதான் வாங்கணும், அதை தான் வாங்கினது. இதுவே ஒரு 1000 ரூபாய் இருந்தால் இந்த 1000 ரூபாவை நம்ம எங்கே போய் விற்கணும், ஏது விற்கணும், அந்த சிந்தனைகள் அது பல சிந்தனைகளோடு 100 ரூபாவே எங்களுக்கு ரொம்ப அதிகம் தான் மேடம். அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். காசு சேர்க்குறோமோ இல்லை மேடம், இங்கே இருக்கிற ஒரு நல்ல மனிதர்களை சேர்த்துருக்கிறோம். இது போல் பறவைகளோட ஒரு நல்ல ஒரு அந்த இயற்கை சூழ்ந்த இடத்துல எல்லாமே பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எப்போ வந்தாலும் மேடம் ஏதாவது ஒரு பறவை, ஒரு நல்ல வகை பறவை எப்போவுமே பார்க்கலாம். புலிக்கட்டுன்றது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக அமையணும். அது இந்த நம்ம அரசாங்கமும் மத்திய அரசும் அதை ஒரு கவனத்துக்கு எடுத்துன்னு போய் இந்த இடத்த ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகவும் பறவைகள் ஒரு ஸ்டாண்டப்பாக நல்லா எந்த டிஸ்டர்பாக இருக்காத அளவுக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். பண்ணணுங்கிறது ஒரு இந்த நேர்காணல் பண்ணுறதுக்கு பின்னால் இருக்கிற அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இது வந்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது சரியான முறையில், ஒரு பொறுப்பான முறையில் இது டெவலப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த காணொலி மூலமாக எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி மூலிமா போய் அங்கே சேர்ந்ததுன்னா அதை விட ஒரு சந்தோஷப்படுறாள் யாருமே இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய சாதனையா இருந்திருக்கும் உங்களுடைய சாதனை. அது என்னோட சாதனை, அதாவது என்னோட இது உங்க மூலியமா போகுதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற முதலாளி நானும் தான் இருப்பேன். முயற்சி பண்ணுவோம், எல்லாம் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இது செய்ய வேண்டியது ஒன்று. நிம்மதி அப்படிங்கிறது எவ்வளோதான் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது மேடம். நம்ம மீனவர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக, ஏன்னா வந்தீங்கன்னா மீனவர்களுக்கு பார்த்தா அதிகபட்சமாக கோபங்கள் வரும். அது வந்து ஒருத்தர் வந்தாலே அந்த ஊரே அவங்களுக்கு சப்போர்ட்டாக வர மாதிரி வந்து அப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் எல்லா வில்லேஜ்லையும் அது ஒரு விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த டைம் வரைக்கும் தான் அவங்க அதை ஒரு மனதில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நார்மலாக கொஞ்ச நாள் போகவே திருப்பி அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படியே இருக்கும். அதே போல் ஃபிஷர்மேன்களுக்கு எதனா ஒன்றுனா ஊரே தான் வந்து நிற்கும். அது 100% எங்கே வேணாலும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, இவங்களுக்கு பிரச்சனை ஆகுது, உடனே அந்த ஊர் வந்து நிற்கும் அவங்களுக்கு சப்போர்ட். இது ஏன்ப்பா என்னப்பா எங்கள் ஊர் பிள்ளைப்பா அது என்னப்பா பண்ண அப்படி, அதேமாரி எங்கள் ஊர் பொண்ணுப்பா அப்படின்னு தான் அந்த ஊரே வந்து நிற்கிறனால தான் இந்த மீனவ கமிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒற்றுமையாக தான் செயல்படுவாங்க. ஆனால் பக்கத்து வில்லேஜுக்கு அது கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் எப்பவுமே இருக்குது நம்ம மீனவ குப்பத்துங்களை மட்டும். ஆனால் அவங்க வில்லேஜ்னு வரும்போது எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரையுமே. அதனால் எப்போவுமே அவங்கவுங்க வில்லேஜுக்கு அவங்க தான் ராஜான்ற மாரி ஒரு மைண்ட் செட்டு வேணும். இது எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி கடைபிடிச்சு போனாங்கன்னா அவ்வளோ இருக்குது மேடம். அது எல்லாமே இருக்குது தான். நம்ம இருக்குன்னு சொல்ல கஷ்டங்களே இருக்குது. அந்த கஷ்டத்தை வந்து ஃபிஷர்மேன் வந்து அதிகமாக வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதை நீங்கள் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட இரும்பு இதயம் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. எதையும் தாங்கிடுவாங்க, அடியும் தாங்கிடுவாங்க, அவங்கள உள்ள அந்த மன வேதனையும் தாங்கிடுவாங்க. அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா அவங்கன்னு சொல்லாதீங்க. இல்லை அதான் மீன நாங்கள் கண்ணீர் விட்டு அழுந்தோம்னா அது மிகப்பெரிய துயரமான விஷயமா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு அதான் அந்த மீன் பிடிக்க போகும்போதோ சில புயல் காற்றுல ஒரு விபத்தோ இல்லை ஏதோ படகு சேதமோ அப்படி வரும்போது அதை காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு மன வருத்தம் தான். மற்றபடி வேறு எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. அதுதான் இந்த மீனவரோட எங்களோட வாழ்க்கை. அது உங்களுக்கு இந்த தைரியமும் வாழ்க்கையை பற்றின இந்த புரிதல் கொடுக்கறது எதுன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம எப்படி சொல்கிறது மேடம், இப்போ எங்களோட முன்னோர்கள் அவங்க கிட்ட கேட்டால் அவங்களோட முன்னோர்கள், இது நாம் கற்றுக்கணும்னு சொன்னால் அது அப்பட்டமான பொய். இது எப்படின்னா எங்கள் முன்னோர்கள், எங்கள் அப்பா அவர் சொல்கிற சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் நான் சொன்னார், உங்கள் தாத்தா சொன்னதுப்பா,
இப்போ அவர்கிட்ட இருக்கும்போது அவர் அப்படி தான் போனோமாங்கிட்டு நம்மளோட இது எல்லாமே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? ஆமாம் மேடம், இது கம்பல்சரி. நீங்கள் நானும் இல்லை, இந்த மீனவர் சமுதாயத்தில் யாரை போய் எல்லாருமே யார் கேட்டாலுமே அதுதான், எங்கள் அப்பாவை கேட்கணும், எங்கள் அம்மாவை கேட்கணும், அவரை கேட்டேன்னு அவருக்கு அப்பாவை கேட்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் இத்தனை தலைமுறைகளுக்கும் ஸ்டெடியாக எப்போவுமே ஒரு ஒரு முதுகெலும்பாக இருந்தது வந்து கடல் தாய். ஆமாம் மேடம், அதனால தான் மேடம் எப்போவுமே கடல் தாய்க்கு நாங்கள் போகும்போது அந்த தண்ணி வரம் வந்தாலே அந்த கையை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் அந்த கடலுக்கு போவோம். அதுதான் எங்களோட முதல் தெய்வமே அவங்க தான். ஆமாம். அதே போல் இந்த இப்போ தான் இந்த இன்ஜின் அது இதுன்னு கொஞ்சம் டெக்னாலஜி வந்து, அதுக்கு முன்னாடி துடுப்பு தான் மேடம். அந்த துடுப்பை நாங்கள் என்ன பண்ணுவோம், போயிட்டு வந்தோம் அது வீட்டில் தான் எடுத்துன்னு போய்ப்போம், கண்ட வாக்கில் போட மாட்டோம். அதே போல் ஒரு மீன் பிடிக்கிற வலை எது எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு அதை ஒரு தெய்வத்துக்கு சமமாக மஞ்சள் குங்குமம்லாம் பூசி இதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுத்துன்னு போய் அந்த ஒரு நாளில் போய் நாள் செய்கிற நாள் இது. இதுலேயும் நாங்கள் ஒரு சில சம்பிரதாயம் பாடுவோம். இந்த பௌர்ணமியில் அதிகபட்சமாக ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுவோம், போட்டு கட்டுறதோ வலை செய்கிறதோ. அமாவாசையில் அதிகமாக பண்ண மாட்டோம் மேடம். அந்த ஒரு விஷயங்களை நாங்கள் கடைபிடிப்போம். அப்போ மீன் பிடிக்கிறது அது எல்லாமே வந்து இந்த அமாவாசை அதில் தான் பார்த்தீங்கன்னா மேடம் நிறைய கிடைக்கும். அமாவாசை பௌர்ணமியில் வந்து நீர் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் மீன் பிடிப்பு அதிகமாக கிடைக்கும். மீன், இறால், நண்டு எல்லாமே அதிகமாக கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா மேடம் அதிகபட்சமாக தண்ணி வேகம் அதிகமாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹை டைட்டு லோ டைட்டுன்னு இருக்குது அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா. அது பார்த்தீங்கன்னா ஹை டைட்னா ஒரு 6 மணி நேரம் ஃபுல்லாக தண்ணி கடல்லேருந்து உள்ளே ஏறும். அப்புறம் இன்னொரு 6 மணி நேரம் கழிச்சு திருப்பி கடலில் இந்த லேக்லேருந்து திருப்பி கடல்லேருந்து கடலுக்கு உள்வாங்க. இப்படி தான் மேடம் இந்த தண்ணி இங்கே இறங்கும். ஆனால் இந்த லேக்கில் மட்டும் தண்ணி குறையவே குறையாது. இந்தியாவிலேயே பெரிய செகண்ட் லேக்கு நம்ம புலிக்கட் லேக். ஆமாம், அதுவும் உப்பு தண்ணி கலக்கிற லேக்கு. அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தமிழ்நாடு பாதி ஆந்திரா காலத்தில் இருக்கும். ஆமாம், கரெக்டு. இப்போ ஒரு பகுதியில் பீச் வரும் மேடம், ஒரு பகுதியில் நம்மளுக்கு லேக் வரும். இது ரொம்ப அருமையான இடம் மேடம் இது. ஆமாம், உண்மையிலே இது ரொம்ப அருமையான இடம். எனக்கு இதை தாண்டி லைஃப்பில் உங்களுடைய கனவு என்ன? கனவனா இங்கேயே இருக்கணும் மேடம். ஃபிஷர்மேனாகவே என்னோடய பயணங்கள் முடியணும். என்னோடய பிள்ளைகள் எப்படி அவங்களுக்கு நம்ம ஒரு மெச்சூரிட்டி கொடுக்குறோம், அவங்களோட லைஃப்பை அவங்க தேடிப்பாங்க. அவங்களுக்காக என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வந்து கனவு காண்றீங்க? இப்போ கனவு காண்றதா மேடம், இப்போத்துக்கு இந்த மீன்பிடித்த தொழில் ரொம்ப கொஞ்சம் டவுன், கொஞ்சம்லாம் நிறையவே பாதிப்புக்குள்ளாகி போச்சு. அதாவது ஆர்பர் கட்டுறாங்க, கழிவு நீரை கடலில் இறக்குறாங்க, ஒரு சில விஷயங்கள் நிறைய நடக்குது இந்த இந்த கடல்லையும் சரி இதில். அதனால் மீன் உற்பத்தி, மீன் வரத்து எல்லாமே கம்மியாச்சு மேடம். அதனால் என்ன சதவீதம் கம்மியாக இருக்குது? கணக்கு பார்த்தா 100% ஒரு 30-40% கம்மியாச்சு மேடம். ரொம்ப கம்மி. இப்போது மீன்பிடி தொழிலே இப்போ சில பேர் விட்டுட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இப்போ வேலைக்கு தான் மேடம் போகிறாங்க. அதனால் பிள்ளைகளை இனிமேல் சரி இந்த தொழிலுக்கு ஈடுபாடு கொடுக்க முடியாது என்றதுனாலேயே இப்போது பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. எனக்கு என்ன வருத்தம் வருது தெரியுங்களா? அதாவது மீன் பிடிக்கிற இந்த தொழில் தாண்டி வேறு ஒரு இதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று என்ன தேவையோ வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்துக்கணும், நம்ம வாழணும், சம்பாதிக்கணும், அது ஒன்று. ஆனால் என்னென்ன உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ எவ்வளோ ஹிஸ்ட்ரி, எவ்வளோ கலாச்சாரம் சொல்கிறீங்க பாருங்க. அந்த தலைமுறைகளுக்கான ஒரு ஒரு வரலாறு. வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்ல மேடம், வேலைக்கு போனால மனசில் ஒன்றுமே இருக்காது மேடம். மனசை வந்து கல்லாக்கின்னு தான் போவாங்க எங்கள் மக்கள் மட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தோன்னா நாங்கள் தான் எஜமானன். நீ என்கிட்ட மீன் வாங்கினா நான் சொல்கிற ரேட்டுக்கு தான் நீ வாங்கணும். நான் எஜமானன். இப்போ நான் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யும்போது அவன் எப்போ எனக்கு துட்டு காசு தருவான், சம்பளம் எப்போ வரும், அது ஒன்று. ஆனால் நான் மீன் பிடிச்சிருந்தேன், நான் எஜமானன், நான் தான் எல்லாருக்கும் எனக்கு கீழே தான் எல்லோரும் மீன் வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் மேடம் எங்கள் மீனவ சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயம். அந்த மீனவ சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அழியுதுன்னு என்னும்போது அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் மேடம். இது இல்லை, அந்த நாள் நடக்கக்கூடாது, அந்த நாள் வரக்கூடாது. இந்த அழிவு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அது எப்படியாவது நிறுத்தி ஆகணும். இப்போ இந்த போட்டெல்லாம் வாங்குறதுக்கு எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டு உதவியாக வருதா அரசாங்க சைடு? போட்டு விஷயமா எதுவுமே பண்ண மாட்டாங்க மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழில் பண்ணுறவங்க ஒரு 3 பேர் ஒரு போட்டு ஒரு இடத்துக்கு ஒரு போட்டில் தொழில் பண்ணால் அவங்க 3 பேருக்கும் ஷேரிங் போட்டு இப்போ ஒரு போட்டு நம்ம கட்டினோன்னா ஒரு 2 லட்சம் வரும் மேடம். அதை வாங்கிட்டு இன்ஜின் ஒரு 80,000 ரூபாய், இன்ஜின் மட்டும் மானியம் மேடம். அது மட்டும் நம்மளுக்கு ஒரு 20,000 கம்மியாகும். அதே போல் டீசல் மானியம்
அதையும் கொடுத்துருவாங்க அவங்க. அதெல்லாம் இப்போ கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு டீசல் மானியன்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இந்த காலத்தில் இந்த விலைவாசிக்கு. ஏன்னா வந்து 100 ரூபா இப்போ 90 ரூபா போகிறது எங்களுக்கு 80 ரூபா 70 ரூபா கொடுப்பாங்க. அது ஒன்று இருக்கும். டெய்லியும் 10 லிட்டரு அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குறது, அது ஒரு சந்தோஷம். அதே போல் இந்த மீன் பிடித்தலை காலத்தில் அது ஒரு காசு கொடுக்குறாங்க, அது ஒன்று. மழை காலத்தில் காசு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற காசு என்னமோ அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. எங்களுக்கு மேடம் எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தாலுமே இந்த கடல் தாய் கொடுக்குற அந்த 100 ரூபாவோ 50 ரூபாவோ அதில் சாப்பிட்டா தான் மேடம் எங்கள் உடம்பாக இருக்கும். இது மட்டும் 100% உண்மை. அது கரெக்டு தான். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. காலேஜ் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை மேடம், இல்லை வீட்டில் பார்த்து தாங்க பண்ணாங்க. எனக்கு இப்போ பொண்ணு பார்த்திங்கன்னா கல்பாக்கம், இங்கேருந்து கல்பாக்கத்தில் போய் கட்டினாங்க. அப்படிங்கப்பா. மீனவ வாழ்க்கையில் அதிகமாக இந்த காதலுக்கு அதிகமாக இடம் இருக்காது மேடம். எதனால்? அதிகபட்சமாக அவங்க இந்த கடல் தாயை நேசிக்கிறனால என்னமோ இப்போ இருக்கிற கலாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்குது. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாயத்தில் இந்த காதல் திருமணங்கள் இருக்காது. பெரியோர்கள் அந்த அம்மா அப்பா அவங்களோட இதுவில் தான் நம்ம கல்யாணம் அதிகபட்சமாக நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரணம் நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நீங்கள் அவங்கள பார்த்துருந்தா அந்த நம்ம ஊர்லேயே அவங்கள பார்த்துருந்தா கூட அவங்கள நம்மளோட பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்கள சொன்னோன்னா அவங்க போய் கேட்டுப்பாங்க, உடனே கொடுப்பாங்க. மீனவ எங்களோட சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா மீனவ சமுதாயத்தில் பெண்களை போய் கேட்டாலே அந்த அதான் அவங்களோட தொழில் வகையில் அந்த இது வச்சு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. லவ்ன்றது ரொம்ப ரேர் தான். ஒரு 100 கல்யாணம் ஆகுதுன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கல்யாணம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி லவ்வில் நடக்கும். எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 குடும்பங்கள் இருக்குது மேடம். 250 குடும்பம் இருக்குதுன்னா மொத்தத்தில் ஒரு 20 குடும்பம் தான் இந்த காதல் திருமணம் இருக்கும். அது முன்னொரு காலத்துலேருந்து அதிகபட்சமாக காதல் திருமணங்கள் இருக்காது. ஸோ உங்கள் பிள்ளைங்க 2 பேரில் யாராவது வந்து அப்போ நான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மேடம். அந்த டைமில் அந்த செய்தி கேட்கும்போது நம்ம அதை எப்படி மனநிலை எப்படி இருக்குமோ. ஏன்னா அதுதான் சொல்கிறேன் பாரு, மீனவர்கள் மட்டும் நாளைக்கு வரதை யோசிக்க மாட்டாங்க மேடம். இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இது மட்டும்தான் மேடம் மீனவர்கள் நாங்கள் யோசிக்கிற விஷயமே. இன்றைக்கி நம்ம தொழிலுக்கு பண்ணுறோம், வந்தோம் என்ன செய்யணும் அது பண்ணுறோம், இதுதான் மேடம் நம்மளுக்கு. நாளைக்கு நடக்கிறத கண்டிப்பாக அதை யோசிக்கவே மாட்டாங்க. இது யார் கேட்டாலும் இந்த பதில் சொல்லுவாங்க எங்கள் மீனவ கமிட்டியில். இப்போ சொல்லுங்கள், இப்போ அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கோரிக்கைகள்? நல்லா இப்போ எப்படி சொல்கிறது மேடம், பிள்ளைகள் நல்லா படித்து அவங்களோட என்னோட காலகட்டம் வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். என்ன விரும்புகிறாங்க உங்கள் பொண்ணு? என்ன படிக்க விரும்புகிறாங்க? பொண்ணு கேட்டால் டாக்டர்ன்றாங்க, வக்கீலுன்றாங்க. வெரி குட். பொண்ணு நல்லா படிக்கும் மேடம். வெரி குட். பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பான், என் கூட போட்டிங் தான் வரும்னு அடம் பிடிப்பான். சரி, அப்படி இருக்கும்போது பையனுடைய படிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் மேடம். நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து என் பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காமா, வந்து படிப்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்குது, என்ன பண்ண போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி தள்ள அடிச்சுப்பாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பிள்ளைங்க வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து படிப்பு வராதனோ இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு அறிவு அந்த படிப்பு அறிவு இல்லைங்கிறதோ இல்லை. அவங்க விளையாடுறது, அந்த விளையாட்டுக்கான அறிவு காட்டுறது, அது வந்து அது வேறு விதமான ஒரு அறிவு. அதுவும் அறிவு தான். ஆமாம் மேடம். அதுவும் ஒரு ஷார்ப்னஸ் தான். அதுவும் கற்றுக்கக்கூடிய தன்மை தான். என்னென்னா ஒரு விதமான படிப்பு ஒரு சில பேருக்கு சரியாக இருக்கும், இன்னொரு விதமான படிப்பு இன்னொரு சில பேருக்கு சரியாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து புத்தகத்தில் படிப்பாங்க, நல்ல ஏறும் அவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பாடத்தை கேட்கும்போது அவங்களுக்கு நல்ல மனசில் ஏறும். ஒரு சில பேர் வீடியோவாக பார்க்கும்போது அது வந்து நல்லா ஏறும். இன்னும் சில பேர் வந்து கையால் ஒரு விஷயத்த செஞ்சு தான் அது கற்றுப்பாங்க. கண்டிப்பாக மேடம். இது ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பையன் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்தால் அது வந்து அவனுக்கு எங்கே படிப்பு வரப்போகுதுன்னு நீங்கள் கையை கழுவிடாதீங்க. கண்டிப்பாக வரும். புத்திசாலி பசங்களுக்கு விளையாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷார்ப்பாக 100% இதை உண்மை நான் நம்புகிறேன் மேடம். ஏன்னா வந்து நான் 6வது தான் படித்தேன். 6வது தான் படித்தேன். 6வது படித்தபோது நானே தான் என்னோட இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு அந்த நோக்கத்தை எதிர்கொண்டேன். அதுக்கப்புறம் அப்பா தொழில் பண்ணுறதை நிறுத்திட்டு நான் தான் தொழிலுக்கு போக ஆரம்பித்தேன். நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம்.
இப்போது உங்கள் முன்னாடி ஒரு மீனவனா ஒரு பறவைகள் ஆர்வலராக ரெண்டுமே கலந்த கலவையாக உங்கள் சப்போர்ட்டில் உங்கள் கூட பேசுகிறேன்னும் போது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இல்லை இது அது ஓகே, நீங்கள் சொல்கிறது அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணேன். 6வது தான் படித்தேன் அப்படிங்கிறது இல்லை. இப்போது நான் 6வது படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மீன் பிடிக்க போனேன். அதுக்கப்புறம் என் அப்பாவை வந்து ஓய்வு எடுக்க சொல்லி அவருடைய பொறுப்புகள் வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோடய குடும்பத்தை வந்து இப்போ நான் காப்பாற்றிட்டுருக்கேன். இத்தனை கடமைகள் வந்து நான் பூர்த்தி செய்கிறேன். இதோடு சேர்ந்து நான் வந்து பறவைகளுடைய இத்தனை விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு வந்து இந்த பறவைகளுடைய உலகத்தை நான் காட்டுறேன். எத்தனை எவ்வளோ சாதனைகள் இது அப்படியே சொல்லலாம் மேடம். நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதுதான் உங்களை பற்றி நீங்கள் இவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்கிறேன். இல்லை மேடம், புரியல் தான். ஏன்னா எல்லாருமே ரொம்ப படிப்பு அப்படிங்கிற ஒரு இதில் மாட்டிப்பாங்க. படித்தா அப்போ தான் புத்திசாலி, நல்ல மார்க் வேணால் அப்போ தான் வந்து அவன் வந்து ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆமாம், படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, முக்கியமானது. ஒரு சில பேருக்கு சரியானது. நல்ல மார்க் வாங்கினா நல்லது, மார்க் வாங்கலைங்கிறதுனால அவன் புத்திசாலி இல்லைன்னு இல்லை. ஸோ எவ்வளோ அடங்கி இருக்குதுல்ல. நான் எதுக்காக இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, இந்த நேர்காணல் பார்க்குற பல பேருக்கு இந்த மெசேஜ் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப படிப்பு, மார்க்கு, டிகிரி அதுலேயே ஒரு மனுஷனுடைய, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், ஒரு மனுஷனுடைய ஒரு அடையாளமோ இல்லை திறமையோ அதுலேயே நம்ம வந்து மாட்டி வைக்கக்கூடாது. அதுவும் ஒரு திறமை, ஆனால் இன்னும் எத்தனையோ இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ நீளமாக வலிக்க சொல்கிறேன். ஸோ பிள்ளைங்க வந்து எப்படி, பையன் வந்து எப்படி படித்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு நல்ல, அவனுக்கு ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல பாதையில் கொண்டு போயிடுங்க. அவங்களோட இதுவை அவங்களே தேர்ந்தெடுத்தா கூட அந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நான் போய் நீ இதை பண்ணு அது பண்ணுன்னா அது முடியாது. 3வது கிளாஸ் படிக்கிறேன். இல்லை மேடம், இப்போ இல்லை இனிமேல் வரும் காலத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ஹாப்பியாக ஃப்ரீயாக விட்டுரும் மேடம். ஞாயிற்றுக்கிழமை வீட்லேயே தங்க மாட்டார். காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து போயிடுவார். அது ஸ்கூல் டைமில் பாருங்க 7 மணி ஆனால் இன்னொரு 5 நிமிஷம் பொறுப்பா, இன்னொரு 10 நிமிஷம் பொறுப்பா இப்படி. ஆனால் கரெக்டாக அந்த சண்டேனா 6 மணிக்கெல்லாம் எழுந்து வெளியே போயிடுவார். வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவார், மதியம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவார். அப்போ என்ன ரவுண்ட்ஸ் அவருக்கு ஃபுல்லாக பசங்களோட அந்த பால் விளையாடிக்கின்னு அதனால் சின்னதாக விளையாட்டு இவ்வளோ ஆரோக்கியமான வாழ்க்கை தெரியுமா? சந்தோஷமா. ஆமாம், ஊரில் எல்லாம் இந்த ஃபோனை பிடிச்சி கம்ப்யூட்டர் பிடிச்சி ஃபோன்லேயே மாட்டிக்கிட்ட பசங்களை எத்தனை ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வருது தெரியுமா? இன்னும் போக 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஹாப்பியாக விளையாடிட்டு காற்றுல ஓப்பன் ஏரில் பசங்களோட இந்த பால் இதெல்லாம் விளையாடுறவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆமாம் மேடம், நீ சொல்கிறது ரைட்டு தாங்க. விளையாட்டு தான் எல்லோரும் ஒரு அவங்களோட உடல்நிலையை பலப்படுத்துறது. கரெக்டு. நம்ம வந்து இந்த சன்செட்டை பார்த்துட்டோம். இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக நம்மளோட எல்லா நேர்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில், இந்த அமைதியான இந்த நேரத்தில் உங்கள் உள் மனசுக்குள்ளே என்ன கனவு இருக்குது? இவ்வளோ நாள் இந்த பௌர்ணமி நிலா வரும்போது எனக்கு அந்த ஒரு எண்ணங்கள் அப்படி இல்லை மேடம். இப்போ இந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் நிலாவை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு இதுவாக இருக்குது. கடல் தாயோடைய சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ உங்கள் கூட இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணது எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. உங்களோட ட்ராவல் பண்ண இந்த கடல் தாய், உங்ககிட்ட இந்த ஒரு நேர்காணல் எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப ஒரு இதமான ஒரு விஷயமாக அமைஞ்சிக்குது மேடம். இந்த ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கும் வந்து அந்த ஒரு நிம்மதி எனக்கு ரொம்ப அழகாகப்படுது இன்றைக்கி. ஆனால் உங்களுடைய அடுத்த மைல்கல்கள் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில், இது சாதிச்சிட்டேன், அதுக்கு அடுத்தது உங்களுடைய அடுத்த மைல்கல் என்ன? நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், நீங்கள் வந்து அப்பாவுடைய பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க, குடும்ப பொறுப்பு எல்லாமே. எங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இது வரைக்கும் யோசிக்க இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறனால என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையே இயல்பான வாழ்க்கை தான். அடுத்த கட்டம்னா நம்ம இப்போ கூட போனோம்னா என்னான்னு கூட யோசிக்க மாட்டோம். குழந்தை அப்படி
வீட்டுக்கு போனோன்னு குழந்தை இருக்குது, அது இருக்குது, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு நம்ம தோணாது மேடம். அடுத்த கட்டன்றது நாளை பொழுது வெடியும் போது தான் நாங்கள் யோசிப்போம். அது இப்போ யோசிக்கிற இதில் அது யோசித்தோம்னா நம்ம தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஒரு பாதிப்புக்குள்ளாகும்னு சொல்லிட்டு இந்த எங்கள் மீனவ கமிட்டியில் அதிகமாக நாளைக்கு விஷயத்தை தள்ளி போட மாட்டாங்க. அதனால் அழகான விஷயம் அது. உண்மைதான் மேடம். இது நீங்கள் எல்லோரும் இயல்பதை இப்போ நாளைக்குன்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. நாளைக்கு தேவையில்லை, இன்றைக்கி இப்போ என்ன நடக்குது. இப்போ உங்கள் கூட இந்த அளவுக்கு பேசிட்டு ஒரு அழகான நிலாவை நான் பார்த்துட்டுக்கிறேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இல்லை, இப்போ பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக தோன்றது என்னென்னா, நான் வந்து உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு கவலைகள் நிறைய இருக்குது. அதாவது பொறுப்பு நிறைய தனியாக வந்து எல்லாம் பொறுப்பு என்ன நிறைய விஷயங்கள் வந்து என் தள்ள எடுத்துக்கிறதுனால இல்லை என்னோட தோளில் நான் தாங்கிறதுனால கவலை அப்படிங்கிறது எனக்கு பழக்கமான ஒன்று. எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ சமீப காலத்தில் பார்த்தா என் மகளும் அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே இவ்வளோ ஏன் கவலைப்படுறேன், நடக்க போகுது எப்படி தான் நடக்கும், அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போது நடந்து முடிஞ்சதை பற்றி நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிட்ட, ஏன் அதை பற்றி கூட நீ நினச்சி கவலைப்படுற. ஸோ கவலைங்கிறது விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிடா கவலை விடுறது, அது எப்படி நம்ம யோசிக்கலை, நம்ம அதை பற்றி கவலைப்படலை, நம்ம சிந்திக்கலைன்னா அதை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கி இந்த நேரத்தில் கடல் நடுவில் இப்படி உட்காந்து நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையில் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ப்ராப்பராக விளங்குது. நடக்க போகுது, நாளைக்கு நடக்க போகுது, நாளைக்கு நடக்கும் மேடம். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். பா தேங்க்யூ, பெரிய நன்றி உங்களுக்கு. அப்படிலாம் இதே பாடம். ஐயோ எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு மனிதர்களை பார்க்கும்போது இவங்ககிட்ட என்ன கற்றுக்கலாம், அவங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம், இவங்ககிட்ட என்ன இன்ஸ்பிரேஷன், இதுதான் நான் பார்ப்பேன் தவிர வேறு எதுவுமே இருக்காது. உங்ககிட்ட நான் ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப நாள் இந்த கவலையை விட்டுட்டு இந்த பொறுப்புகளை கொஞ்சம் நேரம் இறக்கி விட்டுட்டு எப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. என் பொண்ணை என்னை திட்டுவா, என்னம்மா எப்போ பார்த்தாலும் கவலைப்படுவேன், நோ லெட் இட் கோ, கொஞ்சம் நேரம் இறக்கி விடுன்னுவான். இன்றைக்கி அது புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் மேடம், நாளைய விஷயத்தையும் நம்ம யோசிக்க கூடாது மேடம். அதனால தான் இந்த மீனவர்கள் மட்டும் அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி நடக்கிற விஷயந்தான் நம்மளுக்கு நாளைக்கு நடக்கும். அதை நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. அது இதுதான் நடந்துருமோ அதுதான் நடந்துருமோ. இன்றைக்கி நடக்கிறது சந்தோஷமாக போகிறோம், சந்தோஷமாக வரோம். இந்த டைமில் இங்கே இப்படி இருப்போன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த டைமில் நான் நேரம் வீட்டில் இருந்திருப்பேன், இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், அழகான நிலாவை பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த கடல் தாயோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு நேர்காணல் இந்த கடல் நடுவில் நடக்குதுன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது மேடம். இது உங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே நீங்கள் இது ஒரு காணொலி மூலிமா மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துறதுனால எனக்கு இதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் மேடம். எங்களோட கஷ்டங்கள் சில சந்தோஷங்கள் எல்லாமே இதில் அடங்குது. அந்த விஷயத்தை அப்படியே எங்கள் மீனவ சமுதாயத்தோட வாழ்க்கை வரலாறு நானும் உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அது மக்கள்கிட்டையும் போய் சேரணும். அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு. அதனால் நாளைக்கு நடக்கிறத யோசிக்காதீங்க, இன்றைக்கி நடக்கிறத மட்டும் யோசிங்க. இதுதான் நம்மளோட ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப நன்றி சிக்கந்தர், ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ அருமையான எவ்வளோ முக்கியமான வார்த்தை நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறது இந்த நேர்காலம் பார்த்தவங்க நிறைய பேர் கண்டிப்பாக கமெண்ட் அந்த ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக மேடம். தேங்க்யூ. அவ்வளோ எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க நீங்கள். அதுதான் அதுக்கு இருக்கிற அழகு. தேங்க்யூ.